ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ராகி குக்கீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். சோ பிஸ்கட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த குட்டி பிஸ்கட் அல்டிமேட்டா ரெடி இருக்குங்க. நல்லா அழகா கியூட்டா இருக்கு இந்த சொரக்கா. 420 ரூபாய். சூப்பரா இருக்கு. இது வந்து சொரக்காய் கடையல். ஆமா இங்க பாருங்க. நல்லா மாங்காய்லாம் போட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா க்ளீன் பண்ணி மீன். அவ்வளவுதான் நான் கிளம்பிட்டேன். கிளம்பியாச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போறோம். மீன் வாங்கிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வர போறேன். பழமே இல்லை வீட்டுல. ஸோ பழம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரொட்டீன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட பட்டர் பிஸ்கெட் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம், பிஸ்கெட் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படியே பட்டர் பிஸ்கெட் செய்ய போறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு மீன் இருந்தா மீன் குழம்பு, அப்படி இல்லைன்னா சொரக்காய் வாங்கிட்டு வர போறேன். வெயிட் லாஸ் பண்றதுக்கு சொரக்காய் தண்ணி காயெல்லாம் நிறைய சாப்பிடும் இல்லையா? மீன் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் வந்து சங்கீதாக்கு. வெஜிடபிள்ல வந்து வெஜிடேரியன்ல என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு நாள் கீரை கடைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கிறேன், எதுவுமே ஐடியாவே வர மாட்டேங்குது. யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா புளி குழம்பு தான் வருது. 7 நாளைக்கு 7 வகை குழம்புன்னு சொல்லிட்டு குழம்பு வருதா தெரியுமா? பூண்டு குழம்பு, இஞ்சி குழம்பு, மிளகு குழம்பு, அப்புறம் சுண்டக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே கார குழம்பா தான் ரெசிபி வருது. சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் மோர் குழம்புலாம் இருக்குல்ல, சொரக்காய் மோர் குழம்பு, அவியல், அது மாதிரி காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்து செய்யற மாதிரி, அப்புறம் உடம்புக்கு கூலிங்கா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்படியே ஒரு பக்கெட் வாங்கணும் பேபி. மேல வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் இல்ல, துணிலாம் காய வைக்க மிஷின்ல எடுத்துட்டு போய் போட வர, அதனால ஒரு பக்கெட் வந்து ஒண்ணு வாங்கணும். ஓகேவா? அப்ப குட்டி ஷாப்பிங் பண்ண போறேன். ஆமா, குட்டி ஷாப்பிங், அப்புறம் லஞ்ச் ரொட்டீன் வாங்க எல்லாமே மொத்தமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காய்கறி கடைக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கு சொரக்காய், அங்க இருக்கா? ஓகே. என்ன செய்யுங்க? சொரக்காய் பார்க்க நல்லா அழகா கியூட்டா இருக்கு இந்த சொரக்காய். ஒண்ணு வாங்கினா ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, வீணாகாம. ஆமா, உனக்கு கரெக்டா இருக்கும் சங்கீதா. ஒண்ணா வாங்கிக்கலாம். என்னமா அது? தக்காளி பெருசா வேணாலும் இருக்கு. நான் குட்டியா ஒண்ணு எடுத்துக்க போறேன். ஓகே. லஞ்சுக்கு மட்டும். ஒரு நாளைக்கு எப்படி டேஸ்ட் கண்டுபிடிக்க போறியா? சரி. எல்லா வெரைட்டியும் இருக்கு சொரக்காய். ஆமா, இதே எடுத்துக்க. பின்னாடி இது மாதிரி இருக்கு. சரி சரி, அப்ப அதே நிறைய மீன் இருக்குது. உனக்கு என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கலாம். வஞ்சிரம் தான் கேட்டு பாரு. மீன் நிறைய இருக்கு பாரு. அடுத்த பக்கெட் வாங்க வந்துட்டாரு வேற கடைக்கு. ஏய், சிங்கிள் கலர்ல வாங்க. இது மாதிரி கலர் மல்டி கலர் வாங்க. பிளைன் கலர்ல இதே குவாலிட்டி இருந்தால் நல்லா இருக்கும். என்னம்மா? ஏய், இவர் சைக்கிள் பார்க்குறாரு. வீட்டில் இருக்கு சைக்கிள். கலர் பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. வாலி சூப்பரா இருக்கு சங்கீதா. ஓகே. ஒரு பீலர் ஒன்று வாங்கணும். சரி வாங்கிக்க. என்ன வேணா? சைக்கிள் கேக்குறாரு. குழந்தை சைக்கிள் கேக்குறாரு. சைக்கிள், காரு, அப்புறம் வந்து பார்த்தேன்னா பெரிய சைக்கிள். எப்போ பொம்மை கடைக்கு வந்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுன்னு இருக்காங்க. இருக்கிற சைக்கிள் எல்லாத்தையும் கேக்குறா சங்கீதா. உள்ள போயிட்டு குழந்தை தான் நடக்கிறதுக்கு வேணும் சைக்கிள், அது வேணும்னு கேக்குறா. பக்கெட் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். பழம் மட்டும் வாங்கலாம், வாங்கிட்டு போலாம். வாங்கிட்டு போ. இந்த பழம் வாங்கிக்கலாம். ஜெசிதாவுக்கு பிடிச்ச பழம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தாச்சு. என்ன வேணும்? ஆரஞ்சு பழம். இது மேல இருக்கும். இந்த பழம் எவ்வளோக்கா? ஆரஞ்சு. இது இதாண்டி திட்டிப்பா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா. பழம் வாங்கியாச்சு. நேரா வீட்டுக்கு போய் சமைக்கணும். நீ வச்சு டைம் ஆயிடுச்சு. ஆமா, போய் சமைக்கலாம் வா. வெயில் தாங்கல. ஆமா, வர வேலை இளநீ இருக்குதா? இளநீ தானே? 2 இளநீ வாங்கி 6 இளநீ குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? எனக்கு வழுக்க கொடுக்கவே இல்லை. சூப்பரா இருக்கு வழுக்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. செம வெயில். ஃபேஸ்லாம்
ஒரு லேயரே வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே கருப்பாயி உன் ஃபேஸ் தான் சொல்றேன். போகும்போது நல்லா பிரைட்டா இருந்தது, அப்படியே பார்த்தனா டேன் ஆயிட்டேன். செம வெயில். டைம் வந்து பார்த்தேன்னா 12:30 மணி. அப்படியே லஞ்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுட்டா? ஓகே. காய்கறி வாங்கலாம்னு போனேன், பெருசா வந்து சொல்ற அளவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. இப்ப சொரக்காய் பண்றதுக்காக சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பண்றதுக்காக மீன் வாங்கியாச்சு. அதனால மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொய்யாக்காய் ஜூஸ் போறதுக்கு வந்து சாத்துக்குடி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்காக பிரிச்சு கொடுத்தாங்க. ஜெஷிதாக்கு அவர்கிட்ட கூட சாப்பிட ஒரு தட்டுல கொடுத்தாரேன். மாதுளம்பழம் எல்லாம் விலை அதிகமா இருக்கு. எதை வாங்கினாலும் விலை அதிகமா இருக்கு. ஆமா, இது வந்து கொய்யாக்காய் வாங்கினேன். இந்த கொய்யாக்காய் எங்க ஊர்ல வந்து 40 ரூபாய் ஒரு கிலோ. ரெட்டையார் கோழி ஃபுல்லா நாங்க தோட்டத்துக்கே போய் பறிச்சுட்டு வந்தோம். இங்க வந்து 100 ரூபாய் விக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, வாங்கிட்டு வந்து விக்கிறாங்கல்ல. ஆமா, இப்பவே விலை அதிகமா இருக்கும். உங்க ஊர்ல போய் கேட்டா தெரியும். கொய்யாத்தோப்ப இல்லையே இப்ப. அப்படியா? ஆமா, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். நெல்லிக்காய், அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ்க்காக தான். சம்மர் அதிகமாயிடுச்சு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸ்மே. இது வந்து ஒரு 2 கிலோ. ஓகே. அப்புறம் இது 1.5 கிலோவா? கமலா ஜெஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கா? எதுக்கு செய்யுங்களா? இது வந்து பது போட்டு மொட்டை மாடியில நட போறேன். சோ அதுக்காக விதை வைக்க போறேன். கொஞ்சமா சாப்பிட்டு ஒரு 2 கிழங்கு வந்து நட்டு பாப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டேன். ஓகே. மொட்டை மாடியில வைக்கிறதுக்காக இந்த சின்ன கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். பிங்க் கலரா இருக்குல்ல, அது வந்து ஹைபிரிட். இதான் வந்து நாட்டு சக்கரவள்ளி கிழங்கு சொன்னாங்க. வெள்ளையா இருக்கு கொஞ்சம். இது நட்டு பாப்போம் வளருதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த கூட வாங்கினேன். அந்த ஒரு டப்பா வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் பாக்ஸ், மெடிசன் எல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினேன். மாத்திரை. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது பொருள் வைக்கிறதுக்காக இது கொண்டு போயிட்டோம். இதுவே நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜில் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாமே. இதே நல்லா இருக்கா? ஆமா, இதுல காய்கறி போட்டு இதே வைக்கலாமே. அது ஆர்டர் பண்ணிட்டு பண்ணலையே. இன்னும் பண்ணலையா? நான் இங்கே அதான் நினைச்சேன் பார்க்க சொல்லி எவ்வளவு பேபி வருதுன்னு. நல்லா டைட்டா தான் இருக்குது. அப்படியே உள்ள வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். காய்கறி எல்லாம் வச்சு இது வச்சா வந்து ஹைட் ஹைட்டா இருக்குல்ல. ஆமா, இடம் தான் வைக்க முடியும். அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குள்ளமா ஃபிளாட்டா இருக்கும். நீட்டா இருக்கும். சோ அதனால நீட்டா வந்து காய் வச்சிடலாம். புரியுதா? ஓகே. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற கண்டெய்னர் வேற, இது வேற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கிட்டு வந்தேன். எங்க மீனை காணுங்க? மீன் இங்க வச்சுட்டா சங்கீதா. ஓகே. காணாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு காய்கறி எல்லாம் வெட்டுறதுக்குள்ளே இந்த 3 ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு வடிச்சிட்டேன் பேபி. முட்டை வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க பாசி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன். எதுக்கு செய்யற பாசி பருப்பு? அதெல்லாம் டயட் ஃபுட் பேபி. டயட் ஃபுட்டா? ஆமா. சரி சரி. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது. ஓகே. பாருங்க, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மாங்காய் வந்து கட் பண்ணணும். இன்னைக்கு பலாக்கொட்டை இருந்தது வீட்டுல. சோ 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பலாக்கொட்டை போட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு. குழம்பு சாம்பார்ல போடலாம், கருட்டு குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பலாக்கொட்டை சமைச்சா சூப்பரா இருக்கும். தனியா பொரியல கூட பண்ணுவாங்க. நாங்க பொரியலாம் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவிச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிடலாம். சோ இப்ப நான் இந்த சொரக்காய் தான் வந்து பாத்தீங்கன்னா டயட் மெனு. இந்த சொரக்காய் கூட்டு மாதிரி பண்ணுவாங்கல்ல, பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி அது மாதிரி போட்டு பண்ணா நிறைய ஆயிடும், சாப்பிட முடியாது. நான் எப்படி பண்ண போறேன்னா வெறும் சொரக்காய் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு வேர்க்கடல காஞ்ச மிளகா வறுத்து போட்டு கிண்டுவாங்க எங்க வீட்டுல. சூப்பரா இருக்கும் அது. சொரக்காய் கடையல் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுதான் வந்து பண்ண போறாங்க. எப்படி இருக்கு? ஷேப்பே வித்தியாசமா இருக்கு. வெரைட்டி சொரக்காய் வாங்கியிருக்கேன். எது நல்லா டேஸ்டா செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா வாங்கலாம். அதே வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குடுவ மாதிரியே இருக்கு அழகா. அந்த காலத்துல தண்ணி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? சின்ன சைஸ் குடுவ நல்லா பெருசாகி முத்திருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது உள்ள இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க. உள்ள இருக்க விதை, அதோட பஞ்சு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு தண்ணி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த குடுவைய நல்லா ஸ்ட்ராங்கா பாத்திரம் மாதிரியே இருக்கும். ஆமா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொடி பொடியா. நான் சின்ன சைஸா எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா ஒரே டைம் சமைக்கிறதுக்காக தான். ஆமா, நம்ம வந்து அப்புறம் கட் பண்ணி வச்சு அது வீணாக்கிறத விட பாதி கட் பண்ணி வச்சு வீணாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல. நீ கொஞ்சம் சாப்பிடணும் பேபி, நான் எது சமைச்சாலும். ஓகே, கண்டிப்பா சாப்பிடுவோம் சங்கீதா நானு. ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்டேன்னா வந்து நல்லா இருக்காது. ஹெல்தியான ஃபுட் எல்லாருமே சாப்பிட்டாதான் எல்லாருமே ஹெல்தியா இருக்க முடியும். ஓகே, ஃபுல்லாவே கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக தான் இருக்கும் சங்கீதா சொரக்கா. ஆமா வேக சின்ன வச்சு சொரக்கா இல்லை? ஆமாம். நல்லா பிஞ்சு சொரக்காய். இதுல லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து நிறைய ஊத்தக்கூடாது, இதுல தண்ணி வரும். சும்மா லைட்டா கொஞ்சமா அப்படியே ஒரு ரவுண்டு தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொரக்காய் பாருங்க அப்படியே வெந்துக்கிட்டே வருது. தண்ணி இல்லைன்னா தண்ணி வேணா கூட ஊத்தி வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெள்ளையா இருக்குல்ல, லைட்டா மஞ்சள் பொடி போட்டு லைட்டா போட்டா கொஞ்சம் கலரா இருக்கும். இப்போ போட தேவை விட்டுல அடுத்த டைம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஐட்டமே இதுதான். வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை பொடி பண்ணி டைரக்டா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ரெசிபி. அவ்வளவுதான் ரெடி. நல்லா டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அது தான் பண்ணுவாங்க. சட்டியில போட்டு சொரக்காயை நல்லா வேக வச்சுட்டு இந்த மல்லாட்டை பயிரும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை வறுத்து போட்டு அதுல அப்படியே ஒரு கடைஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். தாளிக்கலாம் மாட்டாங்க, எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டாங்க. எதுவும் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து டயட் ஃபுட்டாகவும் ஆச்சு, நல்லா டேஸ்ட்டும் இந்த மாதிரி இருக்கா. நல்லா வேர்க்கடலை போட்டு செய்யறோம். காஞ்ச மிளகாயும் கூட போட்டு வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து நம்ம டைரக்டா சேர்க்க போறோம் இல்லையா, நல்லா இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே ஓகே. எல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு பக்கம் மீன் குழம்புமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்லா மாங்காய்லாம் போட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காணாங்கத்தை மீன், காணாங்கத்தை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செஞ்சா பலாக்கொட்டை போட போறேன்னு முடிச்சு நீ போடவே இல்லை பாரு. மீன் போடுறப்ப பலாக்கொட்டை போட போற? ஆமா. வெந்துருமா? வெந்துரும். வெந்துரும். மாங்காய் மீன் பலாக்கொட்டை 3 ஒண்ணா போட்டிருக்கேன். 3 அப்படியே வெந்து வரட்டும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். இது அழகா வந்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கலாமா? மிளகாவுமா? ஆமா, மிளகா காரத்துக்கு. வேற எதுவுமே போடல, உப்பு மட்டும் தானே போட்டு வேக வச்சிருக்கேன். சரி. காஞ்ச மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு. இதை அரைச்சிக்கிறேன். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் சூப்பரா அரைச்சி வச்சுருச்சுங்க பாருங்க. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருக்க சொரக்காயில வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், மீதி வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம வாசனையா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கே. பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முழுசா இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னா வந்து கடைஞ்சிருவாங்க. கடையக்கூடாது, இது சாப்பிட்றது கரெக்டா இருக்கும். அதோட கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு கொச்சிச்சுன்னா சாப்பிடலாம். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பட்டர் பிஸ்கட் செய்யலாம். ஓகேவா? ஓகே. ஈவினிங் டீ குடிக்கிறது கரெக்டா இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். நான் ஸ்பெஷலா செஞ்ச சொரக்காய் பாருங்க, செம்ம டேஸ்டி ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமா சாதம் எடுத்திருக்கேன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்காக பச்சை பயிறு, ஒரு முட்டை, ஒரு மீன் துண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் என்னோட லஞ்ச் இன்னைக்கு. பாப்பாவோட தட்டுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன தட்டுல சாப்பிட்டாதான் நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியும், ஃபீல் கிடைக்கும். சார் நல்லா ஜெஷித தட்டை நான் ஆட்டி போட்டேன். பக்கத்துல உட்கார்ந்து தட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இல்லாம ஜெஷிதா அழுவுறியடி. கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி ஆக்ட் பண்றானே. அவ தட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா தட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பேபி எனக்கு இது மாதிரி ஒரு தட்டு வாங்கிட்டா. இவகிட்ட போட்டி போட்டு இருக்க முடியாது. பாக்க அழகா இருக்குல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இருக்கு. என்னப்பா அம்மாக்கு இந்த மாதிரி தட்டு வேணுமா? சரி வாங்கி தரேன்ப்பா, வாங்கி தரேன். நோண்டா 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 எங்க அம்மாக்கு வாங்கிட்டா. சரிப்பா சரிப்பா, நோண்டு நோண்டா வாங்கி தரணுமா? ரவுண்ட் ரவுண்டா அழகா வாங்கி தர சொல்றேன். ஓகே வாங்கி தரேன். அவ்வளவுதான், வா பேபி நீயும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா டீ போட்டுட்டு பிஸ்கெட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியா ராகி பிஸ்கெட் தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எவ்வளவுன்னு சொல்லிட்டு அளவு வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டரு. அதுக்கப்புறம் 150 கிராம் ராகி மாவு, நம்ம கேழ்வரகு மாவு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் கோதுமை மாவு. ரெண்டு கலந்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்துருக்கல, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நிறைய இருந்ததுன்னா நம்ம மிஷின்ல ஹேண்ட் மிக்சர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் கையாலே வந்து பீட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ கையாலே கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கணும். ஆமா, இது வந்து குக்கீஸ் தானே பண்ண போறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கையாலே வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி விக்ஸ் வச்சு நம்ம அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் கலர் அப்படியே லைட்டா சேஞ்ச் ஆகி வரும், அப்படியே ஒயிட் கலரா மாறுது பாருங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ப்ரௌன் சுகர், இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா மெல்ட் ஆகி வரணும். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்குறோம்னா பவுடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இது நல்லா வந்து கரைச்சிடலாம். கரையுமா அது? அரைக்கவே இல்லை நம்ம. நாட்டு சக்கரை தானே சீக்கிரமாக காஞ்சிடும். ப்ரௌன் சுகர். ஓகே. ஒயிட் சுகர்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கரைஞ்சிடும். ப்ரௌன் சுகர் சேர்த்து இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கலாம் போல பேபி. கரையவே இல்லை, அது கல் மாதிரி இருக்கு. நான் கூட சீக்கிரமா கரைஞ்சிடும் பார்த்தேன். நீங்க ப்ரௌன் சுகர் எடுத்தாலும் சரி, இல்ல நான் வெள்ளை சக்கரை எடுத்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பவுடர் அரைச்சி சேர்த்துங்க. ஆமா. ஸோ இதில் டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை சலிச்சு சேர்த்துக்கிறேன். ஏன் நான் சலிக்கிறேன்னா, நம்ம வந்து ராகி மாவு முழுசா வாங்கி மிஷினில் அரைச்சி, ஸோ அதனால ஏதாவது திப்பி இருக்கும், அதனால சலிச்சு போட்டுக்கிறேன் நான். ஓகே. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காம செய்யறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கட்டியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கட்டியா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம பட்டர் நல்லா அடிச்சுட்டோம் இல்லையா, அதுவே நல்லா பிசைய சாஃப்டா ஆகுது. பிசைஞ்சிக்கிட்டே இருந்தா நல்லா வந்து கட்டியாயிடும். தண்ணி இல்லைன்னா பால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டேன். இங்க பாருங்க. ஸோ இது மாதிரி வந்து பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து தண்ணியாக பிசையக்கூடாது. அதே அளவுக்கு இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்து பண்ணாலும் நல்லா வரும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக பண்ணுறோம். ஆமாம். சரி, இங்கே ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அது மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மூடிக்கலாம் மறுபடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டலாம். கொஞ்சம் கட்டையாகவே உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கலாமோ. இதை அழகாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வருதுன்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உருட்டிட்டு உங்ககிட்ட குக்கீஸ் கட் பண்ணுற கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் டப்பாவோட மூடி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூடியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, பெருசா வருது பேபி. கரெக்டா இருக்கும் சங்கடா. அப்பதான் பிஸ்கட் சைஸ் அப்பதான் வரும். ப்ரீ ஹீட் வேற ஆகிடுச்சு பாரு. சவுண்ட் கேக்குது சங்கடா. ஓடிஜி வந்து சவுண்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பிஸ்கெட்டா வருது பேபி. இது நல்லா இருக்கும் பிஸ்கெட். கடையில் டீ கடையில் பார்த்துருக்கேன் இல்லை, பெருசு பெருசாக தான் இருக்கும். இல்லை மொத்தம் சொல்கிறேன், இது கரெக்டாக தான் இருக்கும். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வேணா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஸோ ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நான் சேர்க்கல. அவ்வளோதான். சூப்பராக பிஸ்கட் ஷேப்புக்கு எடுத்தாச்சு. அழகாக வந்து ஓரம் ஏதாவது இருந்ததுன்னா இது மாதிரி வந்து ஷேப் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய பிஸ்கெட்டாக வந்திருக்கு. கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்த டைம் நம்ம கடைக்கு போனோம்னா குக்கீஸ் பண்றதுக்கு நம்ம கட்டர் வாங்கிட்டு வரோம். குக்கீஸ் கட்டர். ஆமா, எல்லாம் வாங்கிட்டு வந்தோமே, அது வாங்கிட்டு வரல பத்தியா? அது இருந்தா கரெக்டா வரும்ல. ஆமா. அழகா வந்து வச்சிடலாம். 3 வைக்கிறோம் ஒரு லைனுக்கு. கையில நெய் தடவிட்டேன். அழகா ஒரு பால் மாதிரி இது பண்ணிட்டு லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ண இங்க பாருங்க இது மாதிரி வந்துரும். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அது எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் இப்படி ஷேப் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் போடணும். கடையெல்லாம் விற்கும் இல்லையா டிசைன் போட்டு, இந்த மாதிரி டிசைன் போட்டேன்னா இது நல்லா நேச்சுரலா வந்து பார்க்கவே பிஸ்கெட் சூப்பரா இருக்குல்ல फ्रेंड्स. ஆல்ரெடி இங்க பாருங்க இத்தனை பிஸ்கெட் நம்ம செஞ்சு ரெடி. இதெல்லாம் டீ கடையில பெருசா இருக்கும். டீ கடை பிஸ்கெட் பேக்கரியில வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க பட்டர் பிஸ்கெட். ஆமா, அது மாதிரி. சரி. ஷேப் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டின் ஷேப், ஃப்ளவர் ஷேப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஷேப் வேணா எடுத்துக்கலாம். ஆமா, நமக்கு எப்படி வருதோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். நம்மளோட ராகி குக்கீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம ஓடிஜில வச்சிடலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா வந்து நல்லா பெரிய பெரிய பிஸ்கெட்டாவும் செஞ்சிருக்கேன், சின்ன சின்னதா கையாலையும் செஞ்சிருக்கேன். ரெண்டு எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, அழகா உள்ள வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் உள்ள வச்சு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாப்போம் வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு. வேகனா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் 15 ல இருந்து 20 நிமிஷத்துல வெந்துரும். சோ இது ரெடி பண்ணாதான் அடுத்த பேட்ச் வைக்கலாம். சங்கீதா பிஸ்கட் ரெடி ஆச்சா இல்லையா? வீடியோ கமகமன் வாசனை வருது. இன்னும் ரெடி ஆகாம இருக்கும் फ्रेंड्स. பிஸ்கட் வாசனை பயங்கரமா வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட குக்கீஸ் எல்லாம் வேற லெவலா ரெடி ஆயிடுது.
வாசனை வருது, கையை வச்சிட ஜெஷிதா வந்து வாசனை வருதே என்றாரு. செம்ம அண்ணா செம்ம வச்சன வருது செம்ம வாசனை சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது வெந்துடுச்சு. அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உடச்சி சாப்பிட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் இங்க பாருங்க, கொஞ்சமா வந்து மேல நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டேன். இதையும் வேக வச்சு வச்சிடலாம். இருந்ததுன்னா பவுடர் பண்ணி முந்திரி பாதாம் வந்து உள்ளேயே வந்து மிக்ஸ் பண்ணிருக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல முந்திரி எனக்கு ஒரு 4 நாள் தான் இருந்தா நல்லா கட் பண்ணி மேல மட்டும் வச்சிருக்கேன் பாதாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரான ராகி பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, அப்படியே வந்து கடையில இருக்கிறத விட சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட். இங்க பாருங்க, நல்லா சாப்பிட டேஸ்டா இருக்கு. இந்த நேரத்துல வேற நான் டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன், என்னால எதுவுமே சாப்பிடவே முடியல. கொஞ்சமா பிஸ்கெட் ஸ்கூலுக்கு எல்லாம் ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஆமா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பு, அதுக்கப்புறம் சோளம், அது மாதிரி மில்லட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே ஆரோக்கியமா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதுல எதுவுமே நான் வந்து பட்டர் மட்டும் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிடிக்க வரலன்னு சொல்லிட்டு நெய் கொஞ்சம் சேர்த்தேன், பால் ஊத்தணும், அவ்வளவுதான். சூப்பரா ரெடி ஆகி இருக்கு குட்டி பிஸ்கெட். அல்டிமேட்டா ரெடி இருக்குங்க பாரு, சூப்பரா இருக்கு. அதான் இருக்கிறதுல நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. சரி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பிஸ்கெட்டுமே ரெடி பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் நம்ம வந்து மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதாலாம் வந்து வேணான்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்னு ராகில செஞ்சிருக்கேன். ஸோ சூப்பரா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா நாள் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்.